முத்துரமேஷ் நலார் தலைவர், தமிழ்நாடு நாடார் சங்கம். இன்று தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய பிறந்த நாள். தமிழக மக்களுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னீங்கன்னா, இது வந்து காந்தி மண்டபத்தில் ஐயாவுடைய நினைவு மணிமண்டபம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு தனியாக ஒரு நுழைவாள் வைத்து வெளியே வந்து போர்டு வந்து தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் மணிமண்டபம் அப்படின்னு வைக்கணும். அதே போல் பெருந்தலைவர் காமராஜருக்கும் அந்த மாதிரி தான் வைக்கப்பட்டிருக்கு. இங்கே இருக்க எல்லாமே காந்தி மண்டபம் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. தவிர மீது பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் தனி நுழைவாயில் வைத்து அவருடைய பெயரை வைக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். நீண்ட நாள் நுழைவாயில் இதுக்கு நேரடியாக ஒரு நுழைவாயில் வைக்கணும் அப்படின்னு நாம் வந்து ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறோம். இருக்கிற போராட்டம் கூட வச்சோம். ஆனால் அதை வந்து அவங்க வந்து அதாவது ஒரு மெயின் ஹவுஸ் இருந்தால், அதாவது இது எப்படி இருக்குன்னா, காந்தி மண்டபத்துக்கு ரெட்டமலை காந்தி மண்டப பங்களாவில் ரெட்டமலை சீனிவாசன் வந்து அவுட் ஹவுஸில் இருக்கிறார். அப்படி தான் காட்டுது. நீங்கள் காந்தி மண்டபம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-12 போர்டு வச்சுருக்கீங்க. காந்தி யாரும் இருக்கிறாரா? ஒரு இடத்துல போர்டு வச்சா பத்தாதா? அதனால் காந்தி மண்டபத்தில் இருக்கிற வந்து இந்த பின்னாடி இருக்கிற வீட்டில் இருக்கிற இவருக்கு ஒரு கௌரவம் தெரிவிக்கிறவங்கள நேரடியாக வந்து ஒரு நுழைவாயில் வைக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். முதல்ல சும்மா இடிச்சுட்டு ஒரு கேட்டை வைக்க போகிறாங்க. அந்த கோரிக்கையை அரசு நிறைவேற்றுவதற்கு மனம் இல்லாமல் அப்படியே இருக்குது. தொடர்ந்து அதற்கான கோரிக்கைகளும் எழுப்பப்பட்டிருக்கு. இந்த அவுட் ஹவுஸ் மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் எங்களோட எண்ணம். இன்றைக்கு மாண்புமிகு ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் அவர்களிடம் ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் மணிமண்டபத்திற்கு தனி நுழைவு வாயிலும் அதன் முன்னாடி முகப்பும் வைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை மனுவாக கொடுத்துள்ளோம். எல்லா மணிமண்டபங்களுக்கும் நுழைவு வாயில் முகப்பு இருக்கும். ஆனால் மாவீரன் ரெட்டமலை சீனிவாசன் மண்டபம் அவர்களுக்கும் அயோத்திதாசர் மணிமண்டபம் அவர்களுக்கும் முகப்பு இல்லை. ஆகையால் இது 2 மணிமண்டபத்துக்கும் முகப்பு அமைக்க சொல்லி ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சரோடு மனு கொடுத்துள்ளோம். அவரும் அதிகாரிகளை கூட்டு பேசியுள்ளார். உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்.